எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில இருந்து எப்படி காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் ஆகட்டுங்க, நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஆகட்டுங்க, ஸோ மல்டிபிள் நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்போம். ஸோ அதோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த காஸ்ட் சென்டர் மூலமா பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, நம்ம ஒவ்வொரு வெஹிக்கிள்காகட்டும் இல்ல ஒவ்வொரு எம்ப்ளாய்க்காகட்டும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா லெட்ஜர் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரே லெட்ஜர்ல நம்ம காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணி அந்த காஸ்ட் சென்டர் மூலமா நம்ம இந்த எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல நம்ம காஸ்ட் சென்டரோட கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணணுங்க. F11 கொடுத்துட்டு எனேபிள் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் சென்டருக்கு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல கெட் டைலில் இருந்துட்டு கிரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்க ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஷோ மோர்ல ஃபர்ஸ்ட் காஸ்ட் கேட்டகரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருதுங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க கொடுத்த உடனே ஆப்ஷன் கேக்குது நம்ம புதுசா கிரியேட் பண்றதா இல்ல ஆல்ரெடி இருக்கிறத எக்ஸிஸ்டிங்ல பண்றதான்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் நியூ கொடுத்து புதுசா ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி காஸ்ட் கேட்டகரினா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த 10 பேருக்கு உண்டான ஹெட் இருக்கு இல்லைங்களா, எம்ப்ளாயி அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற ஹெட் பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட் கேட்டகரியா நம்ம பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி வெஹிக்கிள் தனித்தனியா இண்டிவிஜுவல் வெஹிக்கிளா இருக்கும். வெஹிக்கிளுக்கு தனித்தனி நம்பர் இருக்குங்க. ஸோ அந்த வெஹிக்கிள ஒரு ஹெட் கீழ அலைன் பண்ணணும். அப்ப நம்ம வெஹிக்கிள் அப்படிங்கிற ஹெட் கீழ அதை கொண்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ அது காஸ்ட் கேட்டகரிங்க. ஆனா காஸ்ட் இந்த வெஹிக்கிள் நம்பர் எல்லாம் இருக்கிறது நம்ம காஸ்ட் சென்டரா கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் எம்ப்ளாயியோட நேமையும் நம்ம காஸ்ட் சென்டரா கிரியேட் பண்ணுவோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு காஸ்ட் கேட்டகரி நான் கிரியேட் பண்றோம். ஸோ அதுல அலோகேட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் நான் ரெவென்யூ ஐட்டம்ஸ் ரெண்டு ஆப்ஷன் கேக்குதுங்க. ஸோ ரெவென்யூ ஐட்டம்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ரெவென்யூ ஐட்டம்ஸுங்க. நான் ரெவென்யூ ஐட்டம்ங்கிறது பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஸோ நம்ம காஸ்ட் சென்டர் எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரெவென்யூ ஐட்டத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் அதுக்கு மட்டும் நான் எஸ் கொடுத்துட்டு அலோகேட் நான் ரெவென்யூ ஐட்டம் நோ கொடுத்து நான் சேவ் பண்றேன். ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்னா வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும். ஒரு 4-5 வெஹிக்கிள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வெஹிக்கிளுக்கு உண்டானதை நம்ம ட்ராக் பண்ணணும்னா நம்ம வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் கேட்டகரி ஒன்று நான் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கும் அலோகேட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும் எஸ் கொடுத்துட்டு நான் ரெவென்யூ ஐட்டம் பாத்தீங்கன்னா நான் நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது எனக்கு இண்டிவிஜுவல் மொபைல் நம்பரோட 4-5 மொபைல் நம்பர் இருக்குங்க என்கிட்ட. அந்த மொபைல் நம்பர் இண்டிவிஜுவலா மொபைல் நம்பருக்கும் எனக்கு ட்ராக்கிங் வேணும் அப்படிங்கும் போது நான் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் அலோகேட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும் எஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த அலோகேட் நான் ரெவென்யூ ஐட்டம் மூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ காஸ்ட் கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு அடுத்தது காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி எந்த கேட்டகரி கீழே பாத்தீங்கன்னா நம்ம இப்போ காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல நான் எம்ப்ளாயி அப்படிங்கிற காஸ்ட் கேட்டகரி கீழே நான் எம்ப்ளாயி நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டரா கிரியேட் பண்ண போறேன். ஸோ முதல் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி நேம் நான் கிரியேட் பண்றேங்க. ஸோ அண்டர் பிரைமரி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு எம்ப்ளாயி ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ண போறேன் எம்ப்ளாயி, அதுக்கு காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி நேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் பாத்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஒரு எம்ப்ளாயி ஒன்று கிரியேட் பண்ண போறேன், விஜய் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுவும் பாத்தீங்கன்னா நான் எம்ப்ளாயி கேட்டகரி எம்ப்ளாயி காஸ்ட் சென்டர் நேம் பாத்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நான் எம்ப்ளாயிங்க கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது எனக்கு வெஹிக்கிள் ட்ராக்கிங் வேணும். ஸோ இண்டிவிஜுவலா ஒரு வெஹிக்கிளுக்கு நான் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ண போறேன் அடுத்ததுங்க. ஸோ சேம் அதே காஸ்ட் சென்டர்ல இந்த கேட்டகரியை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா போதும். ஸ்பேஸ் பார் கொடுத்து மேல வந்துட்டு ஸோ இங்க வெஹிக்கிள்ங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு ஸோ வெஹிக்கிள் நம்பர் நீங்க இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாங்க. ஸோ இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் நம்பருங்க, நான் அதை காஸ்ட் சென்டரா கிரியேட் பண்ண போறேன். ஸோ அடுத்த ஒரு வெஹிக்கிள் நம்பருங்க. ஸோ இந்த 2 வெஹிக்கிளுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தது இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குங்க. ஸோ மொபைல் நம்பர் அதை நான் ட்ராக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு மொபைல் நம்பரோட எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பரையும் நான் இங்கே கொடுத்துக்கிறேங்க. ஸோ கேட்டகரி சேம் அதே தான். ஸோ இப்போ நான் காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணோம். அடுத்தது காஸ்ட் சென்டர் நம்ம இண்டிவிஜுவலாக வந்து கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெட்ஜரில் அடுத்தது கிரியேட் பண்ண இந்த காஸ்ட் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நான் லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேனுங்க. மொபைல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வச்சிடணும். வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா, காஸ்ட் சென்டர் ஆர் அப்ளிகபிள் கேட்குது. ஸோ இந்த மொபைல் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் எஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் நமக்கு வேண்டியது இல்லைங்க. ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது எம்ப்ளாயி வெல்ஃபேர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எம்ப்ளாயி வெல்ஃபேர் செலவு பண்ற எம்ப்ளாய்க்காக ஸோ எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ்ங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்க. ஸோ அதுக்கும் காஸ்ட் சென்டர் வந்து நம்ம எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இங்கே நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த எக்ஸ்பென்சஸ் எது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுங்க. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டர் கிட்டுங்க. ஸோ காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் மறக்காம எல்லா லெட்ஜர்லையும் நம்ம எஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்மளுக்கு தேவையில்லைன்னா நம்ம நாட் அப்ளிகபிள் கொடுத்து அதை சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இண்டிவிஜுவலா ஒரு என்ட்ரி வைக்கிறேன். நான் ஒரே ஒரு லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேங்க. மொபைல் எக்ஸ்பென்சஸ் காமனாக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி எம்ப்ளாயி வெல்ஃபேருங்க. ஸோ நம்ம வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்னு ஒரே ஒரு லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு கீழே நம்ம காஸ்ட் சென்டருக்கும் அலைன்மெண்ட் பண்ண போறோங்க. ஸோ எஃப்ஐ நான் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஒரு பேமெண்ட் வவுச்சர் போடுறேங்க. ஸோ ஒரு கேஷ் பேமெண்ட் பண்றோம். ஸோ நான் யாருக்கு எம்ப்ளாய்க்காக நம்ம செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுட் எக்ஸ்பென்சஸோ சம்திங் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றோம். நம்ம அந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 1000 பண்றோம். ஸோ நீங்க என்டர் கொடுத்த உடனேயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் காஸ்ட் சென்டர் கேக்குது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கேட்டகிரி கேக்குது. ஸோ என்ன கேட்டகிரி கீழே நீங்க கொண்டு வர போறீங்கன்னு கேக்குது. ஸோ நம்ம யாருக்காக செலவு பண்ண போறோம், எம்ப்ளாய்க்காக செலவு பண்ண போறோங்க. ஸோ எம்ப்ளாய்க்கு நீங்க கேட்டகிரி செலக்ட் பண்ண உடனேயுமே நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர். ஸோ அப்போ யார் யாருக்கு நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜ்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம்னா ஒரு 250 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா ஒரு 250 ரூபா செலவு பண்றோம். ஸோ அடுத்தது விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்றோம்னா நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ நான் இதை சேவ் பண்றேன். டோட்டலா வந்து என்ட்ரி நான் சேவ் பண்ணிடுறேங்க. ஸோ அடுத்த ஒரு பேமெண்ட் போடுறோம். ஸோ கேஷ் பேமெண்ட் போடுறோம். ஸோ வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு 2000 ரூபா பண்றோம். ஸோ அதே சேம் காஸ்ட் கேட்டகரி கேட்குது. நீங்க வந்து நம்ம கிரியேட் பண்ண வெஹிக்கிள்ங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம காஸ்ட் சென்டர் இருக்கும். ஸோ அதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்ம வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளுக்கு ஒரு 1000 செலவு பண்ணியிருக்கிறோம். செகண்ட் இருக்கிற இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பருக்கு ஒரு 1000 பண்ணியிருக்கிறோம். நம்ம இண்டிவிஜுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸை இதில் கொடுத்துக்கலாங்க. ஸோ மூணாவது கேஷ் மொபைல் பில் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் அதே தாங்க. மொபைல் நம்பர் செலக்ட் பண்றோம். ஸோ எந்த மொபைல் நம்பருக்கு அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா நம்ம கொடுத்துக்கலாம். இது ஒரு 250. ஸோ அடுத்து இருக்கிற ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு 250. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம என்ட்ரியை ஃபுல்லா சேவ் பண்றோம். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ட்ரியை காஸ்ட் சென்டர் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி என்ட்ரியை வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ரிப்போர்ட்டா எப்படி பாக்குறது அப்படின்னா ஸோ நீங்க எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இதுல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல காஸ்ட் சென்டர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க ஒவ்வொரு கேட்டகிரி இதுலயே கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்டகிரியா விஷயம் பார்க்கலாம், காஸ்ட் சென்டர் விஷயம் பார்க்கலாம், லெட்ஜர் அண்ட் குரூப்புங்க. ஸோ காஸ்ட் கேட்டகிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண 3 கேட்டகிரி வைஸா இண்டிவிஜுவலா நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அப்போ ராஜ்குமாருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம், வெங்கடேஷ்க்கு விஜய்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் வைஸா உங்களுக்கு இங்க ரிப்போர்ட் வந்துடும். வெஹிக்கிள் வைஸாவும் நம்ம இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கலாங்க. ஸோ அடுத்தது காஸ்ட் சென்டர் வைஸா நீங்க தனியா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
ஸோ ராஜ்குமாருக்கு மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸ் ஹெட்ல பார்த்துக்கலாம். அப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஹெட்டு கீழே எந்த லெட்ஜரில் அவருக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்ஜர் வைஸா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலா எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ 2000 பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த வெஹிக்கிளுக்கு பண்ணியிருக்கிறோங்கிறது நம்மளுக்கு ரிப்போர்ட் தனியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுதுங்க. ஸோ சேம் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு குரூப் வைஸா நீங்க பார்க்குற மாதிரி இருந்தாலும் இண்டிவிஜுவல் குரூப் வைஸுங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஓவராலா வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம நினைச்சோம்னா அந்த ஹெட்டுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை செக் பண்ணீங்கன்னா ஸோ ஓவரால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோங்கிறதையும் நம்ம இந்த ரிப்போர்ட்ல இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சப்போர்ட் நம்பர் கொடுக்குறோம். ஸோ சப்போர்ட்டை கூப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.